இல்லை திரு கேசிபி அவர்கள் வந்துட்டு திரு திருமாவளவனுடைய பேச்சை வந்துட்டு முழுமையாக கேட்டிருந்தாருன்னா இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் மாறக்கூடும். காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தினுடைய வரலாற்று பகுப்பாய்வாக அதை செஞ்சுருக்காரு. அவரே சொல்கிறார், இது நான் ஒரு ஆய்வாக தான் நான் செஞ்சேன் அப்படின்றார். திருமாவளவன் அவர்களை விட நான் மூத்தவன். நான் 70களில் நின்றுட்டுருக்கேன் என் வயசில். நான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டம், செல்வி ஜெயலலிதா வந்த காலகட்டத்தில் நான் திராவிடர் கழகம் ஜனதா தளத்தில் நான் இருந்திருக்கேன். நான் ஆழமாக எனக்கு தெரியும். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, விடுதலையில் நான் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போது அடிப்படையிலேயே என்ன அப்படின்னம்னா, எம்ஜிஆருடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டம், செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டம், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தான் அவங்க வந்துட்டு தமிழர் சமூக நலனை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. எடுத்துக்காட்டாக சொல்ல வரேன். இப்போது திரு கேசிபி அவர்கள் சொன்னதை போல் 9000 ஜீவோ அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர் கொண்டு வந்தபோது 79 நினைக்கிறேன், கொண்டு வந்தபோது திராவிடர் கழகம் நாங்கள்லாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை வேணா பொருளாதார அளவுகளை வைக்காதீங்க, சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்கும்போது சமூக கல்வி அடிப்படையில் தான் இருக்கணும்னு அரசமைப்பே சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி பொருளாதார அளவுகளை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்த்து பரவலாக கூட்டம்லாம் போட்டோம். அப்போ அந்த கூட்டம் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டார் எம்ஜிஆர், என்ன வீரமணி என்ன அத்தாரிட்டியான்னு கேட்டார். பொதுச் செயலர், இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய வீரமணியை பார்த்து நீங்கள் என்ன அத்தாரிட்டியான்னு கேட்டார். அப்போ நாங்கள் தாம்பரத்தில் ஒரு கூட்டம் போடுறோம் சண்முகம் சாலையில். அப்போ திரு ஆவடி மனோகரன் திராவிடர் கழக பேச்சாளர், அவரை வச்சு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இல்லாத வேறு யார் இதுக்கு அத்தாரிட்டின்னு கேட்குறோம். நாங்கள் இல்லாமல் இதுக்கு வேறு இந்த சமூக நீதிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த ஐயா தந்தை பெரியார் தலைமையிலான இயக்கத்தை விட்டால் வேறு யார் அத்தாரிட்டின்னு சொன்னதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி திரு நெடுஞ்செழியனோடு திரு எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய உரையாடல், அதன் பிறகு அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 31-50 ஆகுது.